ஓம் கணபதியே நமக. ஆன்மீக அன்பர்களே, நமது விநாயகர் 48 நாள் பக்தி வழிமுறையின் 7வது நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று இந்த நன்னாளில் நாம் அறிந்து கொள்ளப் போவது, ஏன் நாம் விநாயகருக்கு கொழுக்கட்டை நெய்வேத்தியம் படைக்கின்றோம்? அதன் ஆன்மீக அர்த்தம் என்ன? பெரும்பாலும் விநாயகர் ஆலயங்களிலும் வீட்டு பூஜைகளிலும் விநாயகருக்கு மிகவும் பிடித்த நெய்வேத்தியமாக கொழுக்கட்டை படைக்கப்படுவது வழக்கம். புராணங்களில் கூறப்படுவதில், ஒரு நாள் தேவர்கள் அனைவரும் விநாயகரை வணங்கி அவருக்கு இனிமையான உணவுகளை சமர்ப்பித்தனர். அப்போது பார்வதி தேவி தன் கரங்களால் அன்பும் பாசமும் கலந்த இனிப்பான கொழுக்கட்டைகளை செய்து விநாயகருக்கு சமர்ப்பித்ததாக கூறப்படுகிறது. அந்த கொழுக்கட்டையை உண்டு மகிழ்ந்த விநாயகர், என்னை அன்போடு வணங்கி இந்த கொழுக்கட்டையை சமர்ப்பிக்கும் பக்தர்களின் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அனைத்தும் அகற்ற செய்வேன் என்று அருள் வழங்கினார். இதனால்தான் இன்று வரை பக்தர்களாகிய நாம் விநாயகரை வணங்கி வழிபடும் போது, விநாயகருக்கு படையல் ஈடும் போது கொழுக்கட்டை மிகவும் முக்கியமான நெய்வேத்தியமாக படைக்கின்றோம். ஆனால் ஆன்மீக ரீதியாக பார்த்தால், கொழுக்கட்டைக்கும் ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது. கொழுக்கட்டையின் வெளிப்புறம் எளிமையான மாவால் செய்யப்பட்டிருக்கும். அதன் உள்ளே இருக்கும் இனிப்பான பூரணம் நம் மனத்தின் உள்ளே இருக்கும் அன்பையும் நல்ல எண்ணங்களையும் குறிக்கிறது. அதாவது, வெளியில் எளிமையாக இருந்தாலும் உள்ளத்தில் நல்ல மனம் கொண்டவராக இருக்க வேண்டும் என்பதே இதன் ஆன்மீக செய்தி. மேலும் கொழுக்கட்டையின் வடிவம் ஒரு முழுமையான பூரணத்தை குறிக்கிறது. அதாவது, நம் வாழ்க்கையில் வரும் குறைகளையும் தடைகளையும் விநாயகர் அருளால் பூரணமான நன்மைகளாக மாற்ற முடியும் என்பதைக் காட்டுகிறது. ஆகவே பக்தர்களே, இதை நினைவில் வைத்து பக்தர்களாகிய நாம் விநாயகருக்கு அன்போடு வணங்கும் போது கொழுக்கட்டை நெய்வேத்தியம் சமர்ப்பித்தால் நம் வாழ்க்கையில் வெற்றி, வளம், அமைதி என்ற மூன்றும் நிச்சயமாக கிடைக்கும். விநாயகர் அருளால் பக்தர்களாகிய நமது வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து தடைகளும் நீங்கி வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் உண்டாகட்டும். ஓம் கணபதியே நமக. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், காமெண்ட், ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்காக பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.